ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுவையான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம தயிர் சாதம் ரொம்ப நல்லது. நம்ம சம்மர் சீசனில் இதை நம்ம நல்லா நிறைய செய்து சாப்பிடலாம். அப்புறம் என்னென்னா நம்ம தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பாலும் விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு தயிர் இருந்தால் அதை கொஞ்சம் இதை பண்ணிடலாம். இங்கே தயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதனால் நம்ம இதை அதிகமாக உணவில் எடுத்துக்கலாம். நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற சுவையான தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். முதல்ல நான் வீட்டில் பொங்கின சாதத்தில் தான் ஒரு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பழைய பொங்கியிருக்கேன். அது பிறகு 1 கப்பு தயிர், 1 கப்பு பால், தாளிக்க தேவையான பொருட்கள் வேணும். உங்களுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, நல்ல மிளகு, குறிப்பாக ஒரு ஜார் நல்ல மிளகு எடுத்து வச்சுடுங்க. இஞ்சி கொஞ்சம் துருவினது, ஒரு அரை இன்ச்சு ஒரு இவ்வளோ ஒரு துண்டை எடுத்து துருவி வச்சுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் போட்டுடுங்க. தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை. நம்மளுக்கு இவ்வளோ தான் தேவை. உங்களுக்கு காலையில் கட்டி ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னா தயிரை குறைச்சி விட்டுட்டு பாலை கொஞ்சம் கூட விடணும். நம்மளுக்கு உடனே சாப்பிடுறதுன்னா பாலை குறைச்சி தயிரை கூட கொஞ்சம் விட்டுக்கிடணும். அப்படி நம்ம சாப்பிடுறது ஒரு அரை மணிக்கூர் வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்குள்ளே மாதுளம்பழம் போட்டுக்கலாம், கொஞ்சம் கேரட் துருவி வச்சு போட்டுக்கலாம். நம்ம இதை எப்படின்னு பார்ப்போம். இதை நம்ம கொஞ்சம் முதல்ல ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சுக்கிடணும். விட்டு பாருங்கள், பால் விட்டு நல்லா பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. உங்களுக்கு பச்சை அரிசியில் செய்தியெல்லாம் இதோட நல்லாயிருக்கும். இது நான் பொன்னி அரிசியில் தான் செய்திருக்கேன். பாருங்கள், இவ்வளவு மசிச்சு விட்டாச்சு. இனிமேல் நம்ம பால், தயிர், இதெல்லாம் உப்பு எல்லாம் போட்டு பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு பால் மதியத்துக்கு காலையில் செய்துட்டு மதியத்துக்கு வேணுன்னா பால் கொஞ்சம் கூட விட்டுடுங்க. உடனே சாப்பிட்றதுக்குன்னா நம்ம பால் விட வேண்டாம். தயிர் நிறைய இருந்தால், புளிப்பு இல்லாத தயிர் இருந்தால் விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான இதை விடுங்க. இப்படி இருக்கணும். நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். நம்ம பாருங்கள், இது கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், இனிமேல் நம்ம தாளிச்சிட வேண்டியது தான். இனி பார்க்குறோம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். இது ரொம்ப நிறைய விட்டு தாளிக்கண்டாம். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கடுகு, உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேருங்க. காஞ்சிருக்கு. உங்களுக்கு இதுக்கு 2 காஞ்ச மிளகாய், முழு காஞ்ச மிளகாய் போடுங்க. இல்லைன்னா அதில் உள்ள கலர் இதிலே இறங்கிடும். பாருங்கள், இதில் 2 நல்ல மிளகு நம்மளுக்கு நல்லது. தயிர் சாதத்தில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் போடுங்க. பாருங்கள், இஞ்சி, கருவேப்பிலை, எல்லாம் போட்டு ஏன்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இது கூட நம்ம சேர்த்துருவோம். நல்ல மணமாக இருக்குது. இதை நல்லா கிளறி விடுங்க. இது கூட மாதுளம்பழம் போடலாம். நல்லா ஹோட்டல்லலாம் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இனிமேல் 2 கொத்தமல்லியை பொடியை நறுக்கி அதை தூவிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், கடைசியாக நம்ம கொஞ்சம் கேரட், மாதுளம்பழம் இப்போ இந்த நேரத்தில் இப்படி போட்டு நம்ம பரிமாறலாம். நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இது சம்மர் சீசனில் ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்களும் செய்து பாருங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.